பேசிக்கலா தான் காந்தில தண்ணி மட்டும் வாங்கிக்கலாம் கொட்டிடுவோம். பிரஸ் யார் இன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிவராம் கலைக்கூட மாணவர்கள் லக்ஷ்மி பல் மருத்துவமனை ரோட்டரி கிளப் பொருணை எல்லாருமே சேர்ந்து குடை ஓவியம் பண்ணுறோம். அதாவது இது எது பற்றினா போதை விழிப்புணர்வு. குழந்தைகள்கிட்ட இப்போ நிறைய போதைப் பொருட்கள்லாம் சின்ன பிள்ளைங்க கூட பழக ஆரம்பிக்கிறனால ஸோ போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுனால குடை ஓவியமாக போதை விழிப்புணர்வு ஓவியம் பண்ணியிருக்கோம். இதில் சுமார் 70 மாணவர்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போது காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே சிவராம் கலைக்கூட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே எங்கள் கிளாஸில் படிக்கிற எல்லாருமே ஓவியம் வரைஞ்சிருக்கோம். இதில் நாங்கள் போதையினால் என்னென்ன தீங்கு நடக்குது, அதுலேருந்து வெளிவரதுக்கு ரீஹேபிட் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதை மாற்றிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா அவேர்னஸும் நாங்கள் கொடையில் வரைஞ்சிருக்கோம். இதனால் மக்கள் கொடை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் அவங்க பார்த்து விழிப்புணர்வு அடைவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். தீக்ஷனா. வணக்கம், நான் டாக்டர் வானதி, லக்ஷ்மி பல் மருத்துவமனை. இந்த லக்ஷ்மி பல் மருத்துவமனை கடந்த 23 ஆண்டுகளாக இந்த வண்ணாரப்பேட்டில் இயங்கி வருது. நாங்கள் இப்போ ஆஃப்லேட் நிறைய மவுத் கேன்சர்ஸை பார்க்குறோம். இதுக்கு காரணம் குழந்தைகளுக்கு நடுப்புற நிறைய போதை பழக்க வழக்கங்கள் இப்போ புதுசாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு நடுப்புற இந்த ட்ரக்ஸுக்கு நோ சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஓவியம் ஏற்படுத்தணும். அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சிவராம் கலைக்கூட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பொருணை அவங்களும் இணைந்து நாங்கள் 3 பேரும் இணைந்து இந்த மாணவர்களுக்கு நடுப்புற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஓவிய கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். வந்துட்டேன் இல்ல அனுப்பிடுங்களா சார்? சிங்கிள் லைனா போட்டு சரிங்க சார், போக சொல்றேன் சார். நான் போறேன் முன்னாடி சிங்கிள் லைனா போட்டு ஓய் சிங்கிள் லைனா போங்க. சிங்கிள் லைனா போங்க.